ஹே காய்ஸ், நான் மீட்டிங் வைக்க போகிறேன். எல்லோரும் மேலே வாங்க. ஹே காய்ஸ், நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்? காய்ஸ், அது நம்ம ஏரியா 76க்கு ட்ரிப்பு போகிறோம். எப்போ? இன்னைக்கு நைட் 8:30 PM. எல்லோரும் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு ரெடியாக இருங்க. நான் வந்து உங்களுக்கு கூப்பிட்றேன். நம்ம எப்படா போவோம். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பம்பிள் பி, நீ எப்படா வந்த? ஆடம் தான் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ட்ரிப்பு போகிறீங்க சொன்னாங்க. அதனால் நானும் வந்து ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன். ட்ரிப்புக்கு எல்லோரும் ரெடியா? வெயிட் பண்ணு, நான் வந்து என் அம்மா வந்து என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்து போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. அவன் வரும்போது வரட்டும், நம்ம போயிடலாம். அவனுக்காக நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. இன்னைக்கு ஆடம் வந்து ஃபன் ஆக்டிவிட்டீஸில் இருக்குன்னு சொன்னால் நான் ஆடாம கேட்டு பார்க்குறேன். என்னடா ஆடம், நேற்று நைட் நல்லா தூங்குனியா? நான் நல்லா தாண்டா தூங்கினேன். நீ எப்படி? இன்னைக்கு ஏதோ ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொன்னேன். அது என்னது? சரி, ஓகே, நான் சொல்கிறேன். ஃபன் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஹார்ஸ் ரைடு, கேமல் ரைடு, அதுக்கப்புறம் நம்ம டெசர்ட்டை சுற்றி பார்க்க போகிறோம். பேசுகிற நிறுத்துங்கடா. ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு அவங்க அம்மா கூப்பிட்டேன்னு சொன்னாங்கடா. அவன் இன்னும் வரல. அட பாவி, என் அம்மா தண்ணி குடிக்க வீடு கூப்பிட்டாங்க. சரி, ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாயின் பண்ணுறேன். யாரையா அது ஃபோன் பண்ணுறது? ஹலோ? ஹெராம், எங்கே சண்டை இருக்க? வரேன்னு சொன்னேன். வெயிட் பண்ணு. 8:75 தானே, வந்துடுறேன். ஏரியா 75, 76 தானடா. என்னடா இந்த ஹோட்டல் பழங்காலத்து ஹோட்டல் மாதிரி இது? யாரா இவன்? யாராவது 2 பேரும் அவனை போய் கூப்பிட்டு வாங்கடா. நாங்கள் 2 பேரும் போகிறோம்டா. சரி, ஓகே, அவனுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி எங்கே இருக்கான்னு கேளுடா. சரி, ஓகே, நான் கால் பண்ணுறேன். எங்கடா இருக்கீங்க? நான் பனானா ரெசிடென்ஸில் ரூமே செக்இன் பண்ணிட்டேன். செக்இன் பண்ணிட்டியா? ரூம் நம்பர் என்னது? 666. கேஃபேட்டரியா இருக்கீங்களா? நான் பார்த்துட்டேன். வெயிட் பண்ணுங்கள். கேஃபேட்டரியாவுக்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன் சார். தேங்க்யூ சார். வெயிட் பண்ணு. அப்போ எப்படி அங்கே இருக்கோம்? அவன் ஏதோ தூக்க கலத்தில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம், வா. வாடா, வா. என் பக்கம் தூரம் மாதிரியே இருக்கானே. என் தூரம் பின்னா இருப்பான் போல. விளாடாதீங்கடா.
ஏய் தூரமா? அப்படியா? அப்படி ஒருத்தன் இருக்கானே எனக்கு தெரியாதுடா. தூரம் 1 வருஷம் முன்னாடி செத்துறானே, அப்போ நீ அவனோட ட்வின்னாக தான் இருப்ப. டேய் எல்லாரும் எங்கடா போனீங்க? யோ என்ன கேலண்டரில் 2020 இருக்கு, 25 தானடா? சார் இவனை பார்த்தீங்களா? இந்த பிக்சரில் இருக்கிறவன் இவன் வந்து சைடில் இருக்கிற பனானா ஹோட்டலில் ஸ்டே பண்ணேன்னு சொன்னான். இவன் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துறானேப்பா. என்னது? ஆரம் எங்கள் டைமென்ஷனில் மாட்டிக்கினான். நீங்கள் காப்பாற்றணும்னா எங்கள் டைமென்ஷன் வந்து காப்பாற்றணும். ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் காப்பாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு அடி யோசிக்கோங்க. ஏன்னா நீங்களும் மாட்டிப்பீங்க, திரும்பி போகவும் முடியாது. இப்போ அவனை சேவ் பண்ணாமா வேணாமா? ஃபஸ்ட்டு நம்ம இவனை எழுப்பணும்.